திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் அடுத்தடுத்து 3 இடங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 66,90,000 ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அதிகாரிகள் வாணியம்பாடி கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள மயிலரங்கத்தில் ஆடு வாங்குவதற்காக உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 88,000 ரொக்க பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்ததால் வியாபாரிகள் செய்வதறியாது பரிதவித்தனர். பெரம்பலூரில் உரிய ஆவணமின்றி தேர்தல் விதிமுறைகளை மீறி இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்துள்ளனர். மேலும் வாக்காளர்களுக்கு உணவு வழங்கி பட்டாசு வெடித்து கூட்டம் நடத்தியதாக அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகி உள்ளிட்டோர் மீது தேர்தல் விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வட சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராயபுரம் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய யாரும் வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. முதல் நாளன்று 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 2ஆம் நாளன்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை.